வாருங்களே. அருள்வரும் பலிது ஆதவன் ஒளி அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்த மகிழியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பணிது. மாபெரும் தவமாய் மானோட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பணிது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. வசந்த மகிழியல் புலம்பிடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரவு முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்து வந்திருக்கிறார். அதற்கு நன்றி அறிதலாகவும் தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பான முறையில் ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். அதே சமயம் புயலினாலும் மழையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். ஆண்டவர் தாமே உடனிருந்து அவர்களை ஆசீர்வதித்து இயல்பான நிலைக்கு திரும்ப எல்லா விதத்திலும் துணை செய்யும்படியாக இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து செபித்துக் கொள்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றும் மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும்போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோத்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோவின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கரிக்கரி வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்துக்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 122. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்வே. எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றன. இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீதின் வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது முகவொழியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகும் ஊருக்கு சென்றபோது 101 தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 101 தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்துக்கு உட்பட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்ட இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயேலில் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலிருந்தும் பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிச்சைக்காரர் ஒருவர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை எடுத்தார். அம்மா தாயே ஏதாவது பிச்சை போடுங்க, வழக்கமாக சொல்லுகின்ற வார்த்தை. ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு அந்த அம்மா வீட்டிற்கு வெளியே வந்து பார்க்கிறார். கோபம் வந்து விடுகிறது அந்த அம்மாவுக்கு. திட்டுறாங்க பயங்கரமாக. கைகாலெலாம் நல்லா தானே இருக்கிறது, இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிறீ அப்படின்னு திட்டுறாரு. ஆனால் பாருங்கள், மனுஷன் கோபப்படலைங்க. ஏன்னா கோபப்பட்ட வாழ்க்கைன்னு தெரியுது அவருக்கு. பயங்கரமாக திட்டுற அந்த அம்மா பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்த அந்த பிச்சைக்காரன் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா நீங்களும் தான் சினிமா நடிக்க நயன்தாரா மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் என்ன சினிமாவில் நடிக்க போகிறீங்க? இதை பாருங்க, அந்த வீட்டில் வடித்து கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தை சொன்ன பிறகு அந்த அம்மா கண்ணிலேருந்து தண்ணி போலன்னு போகுதுங்க. ஏன் அப்படின்னா நானும் இவ்வளோ நாளாக அந்த குடும்பத்துக்கு வடித்து கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு பயலுக்கு கூட நன்றி இல்லை. நீ எங்கே இருந்தோ வந்த, நீ என் மேலே இவ்வளவு கரிசனை பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சொல்லி உள்ளே போய் சூடான 4 இட்லி எடுத்துகிட்டு வந்து அந்த பிச்சைக்கார்ட்ட கொடுத்து, உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் வாப்பா, என் தம்பி மாதிரியே நீ இருக்கிற. உறவு வலுப்படுதுங்க. வார்த்தை வாழ்க்கையின் சூட்சமம், வார்த்தை வாழ்க்கையின் தடம்ங்க. ஒரு பங்கு தந்தையாக நான் இருந்தேன். ஏன்னா வழக்கமாக பங்கு சொல்லக்கூடாதுல, பங்கு பேரை இருந்தேன். நான் பங்கு சாமியாரை சென்று ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நபரை பற்றி சொன்னாங்க. ஃபாதர், அந்த ஒரு ஆள்கிட்ட பத்திரமா இருந்துங்க ஃபாதர், கெட்ட வார்த்தைலாம் பேசுவார் ஃபாதர், சனத்தில் அடிப்பார் ஃபாதர், இப்படிலாம் சொன்னாங்க. சரி சரி வரட்டும், நம்ம பார்க்காத ஆட்களா, வரட்டும். ஒரு திருவிழா நேரங்க, மனுஷன் வந்தார், பைக்கை நிறுத்தினார், கைலியோடு வந்தார். வெளியில் என்ன ஏதுன்னு கூட கேட்கலங்க, கெட்ட வார்த்தையை போய் திட்டுறாரு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் திட்டுட்டோம். 10 நிமிஷம் நான் திட்டி முடிச்சுட்டு என்னார், அண்ணா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். உட்காருங்க முதல்ல, இங்கே சமைக்கிற மாட்ட சொல்லி அண்ணனுக்கு ஒரு டீ கொடுங்க அப்படின்னா. மனுஷன் டீயை குடிச்சிட்டு அதுலேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. வாழ்க்கையினுடைய சூட்சமம், வாழ்க்கையினுடைய தடம். அதே பங்கில் நான் போய் 1 மாதம் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தேன். ஒரு நாள் வெளியில் உட்காந்துருந்தேன். எப்படி அந்த கோயிலை கட்ட போகிறேன், எப்படி இந்த மக்களை நான் அழைத்து போகிறேன். ஏன்னா தண்ணி இல்லை, மழை பெஞ்சாதான் வாழ்வாதாரம் பொருளாதாரம், எப்படி அதை அழைச்சிட்டு போகிறேன்ட்டு ஒரு மாதிரியாக சோகமாக உட்காந்துருந்தேன். ஒரு சின்ன 3 வயசு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஃபாதர் உங்கள் மூஞ்சை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை ஃபாதர், ஸ்மைல் ஃபாதர், சிரிங்க. உண்மையிலேயே 6 வருஷம் அந்த பங்கில் இருந்தேன். அது மாதிரி சோகமாக நான் இருந்ததே இல்லைங்க. அந்த குழந்தையினுடைய வார்த்தை ஸ்மைல் ஃபாதர், வாழ்க்கையினுடைய சூட்சமாங்க, வாழ்க்கையினுடைய தடம் அது. பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், நூற்றுவர் தலைவன், அவருடைய பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனைப்பட்டு கிடக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த செயல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமை எல்லாம் நல்லாவே தெரிகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உண்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பவர் உண்டு நல்லா தெரியுது அந்த மனுஷனுக்கு. சொல்றார், ஆண்டவரே நீங்கள் வல்லனாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை சொல்லும், என் பையன் குணம் அடைவான். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை சொல்லும். எப்பெல்லாம் திருப்பலி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நூற்றுவர் தலைவனுடைய வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிதானே? இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். அதன் பிறகு பதில் மொழி சொல்லுவது என்ன? இவருடைய வார்த்தைகள் தான். எப்பொழுதெல்லாம் திருப்பலி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இவருடைய வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. நம்பினாருங்க, இயேசுனுடைய வார்த்தை மீது நம்பினார். எனக்கு அவர் நல்லா செய்வாருங்க,
என் இயேசு என் பையனை குணப்படுத்துவார் நம்பினாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பினார், பையன் குணமடைந்தான். விவிலியத்தில் பைபிளில் பார்த்தோம் அப்படின்னு நிறைய பேருங்க, மத்தேயு, புனித மத்தேயு சுங்க சாவடியில் உட்கார்ந்து பணம் வசூலித்து கொண்டு இருக்கிறார். இயேசு கூர்ந்து நோக்குகிறார், என்னை பின்பற்றி வா. இந்த வார்த்தைங்க இயேசுனுடைய நற்செய்தியை எழுதற்கு அவருக்கு துணையாக இருந்தது. என்னை பின்பற்றி வா. சக்கேயோ, அவனும் அநியாயமாக வசூல் பண்ணக்கூடியவன், மரத்தில் ஏறின்னு இயேசுனுடைய வருகை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இயேசு போகிறார், சக்கேயு கீழே இறங்கி வா, வீட்டில் நான் தங்க வேண்டும். பாருங்க, சக்கேயு உடனே மனம் மாறுறான். 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்துங்க, யாரையாவது ஏமாற்றி எதாவது பறித்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் கையும் மையுமாக பிடிபட்டு நின்று கொண்டு இருக்கிறார். அந்த நிகழ்வு நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, நானும் உன்னை தீர்ப்பிடேன். அவளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுதுங்க. ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையின் சூட்சமம். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையின் தடம்ங்க. எண்ணற்ற கிறிஸ்தவர்களை கொண்டொழிக்கும் நோக்கத்துடன் பவுல் போகிறார். அதுக்கு முன்னாடி சவுல் அவர் பேர். ஆண்டவர் தடுத்தாட்கொண்டு, சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? பவுலுடைய வாழ்க்கை தடம் புரட்டி போடுகிறதுங்க. எந்த கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்கணும் அப்படின்னு போனாரோ அந்த கிறிஸ்தவர்களுக்காக திருமடல் எழுதுறாருங்க. எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு பலம் கொடுக்கும், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு எல்லாமே செய்யும் அப்படின்னு நம்பணுங்க. நம்புனா நமக்கு நிறைய கிடைக்குங்க. 2 உதாரணத்தை மட்டும் உங்களோட சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒன்று, பல நேரத்தில் ஒரு வித்தியாசமான அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறவங்களை விட அவனுக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், ஒரு வித்தியாசமான உலகம். அதாவது ஒரு விதமான ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்மளே அடக்கி கொண்டு நம்ம வாழ்கிறோம். ஒரு வித்தியாசமான உலகம். நம்ம குடும்பம் நம்ம நல்லா இருந்தால் போதும், அப்படி ஒரு வித்தியாசமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படி வாழ்கின்ற அந்த சமயத்தில் ஒருத்தர் ஆதரிக்கிறதும் கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய முதியவர்கள் வீட்டில் அப்படியே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட நமக்கு நேரம் கிடைப்பது கிடையாது. பல நேரங்களில் துன்பங்கள் எல்லாம் வருகின்ற சமயத்தில் அப்படி தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, எல்லோரும் கைவிடப்பட்ட நிலையில் நான் கலக்கமுற்றேன் அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னு வச்சுங்களேன். நமக்கு யாரும் என்னை ஆதரிக்கிறதே கிடையாதுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். எசாயா 41:13 என்ன சொல்லுகிறான்? அஞ்சாதே கலங்காதே, நான் உன் வலக்கரம் பற்றி பிடித்துள்ளேன். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்க்கையை கொடுக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தடத்தை பதிக்கும். பல நேரத்தில் இந்த உலகத்தில் நம்ம அதிகமாக எதிர்பார்ப்பது, இவ்வளோ காரியங்கள் செய்கிறாங்க, யாரும் என் அன்பு செய்கிறதே கிடையாதுங்க. பல நேரங்களில் நம்முடைய வெளிப்பாடு அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க, யாரும் அன்பு செய்யலைன்னா என்னப்பா, நான் உன்னை அன்பு செய்கிறேன். யோவான் 3:16 அழகாக சொல்லப்படுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்பணும். 100 தலைவன் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தை மீது நம்பினான். எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு. என்றைக்கு நாமும் இந்த 100 தலை போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறோமோ, நமக்கும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் செழுமையாக வளர்வதை போன்று ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்வும் வளமையாகும், செழுமையாக மாறும் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தாய் நீர்தானே.
தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைபற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையாளிகளோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு மீது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக இரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் மோக்கோந்தவராக வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வெள்ளியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆசியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் சிறி உரையளித்து நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதேன், சிந்தையெல்லாம் நொந்தழுதேன். சொந்தமெல்லாம் நீதானே, நெஞ்சமெல்லாம் கோவில் சிறி உனை அழைத்தே நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்ப மொழியேசும் எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்ப மொழியேசும் எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே. உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை
வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வாதம் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of your mother, our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்கு துணை செய்யும் ஆண்டவர் நம் பக்கம் இருக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கியமானாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம்.